வெரி குட் மார்னிங். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். பிஎஸ்சி ஷேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பிஎஸ்சி ஷேர் பற்றி த ரியல் மல்டி பேங்க் ஸ்டாக்னு ஒரு வீடியோ சேனலில் போட்டிருந்தேன். இன்கேஸ் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். பிஎஸ்சி ஷேர் போனஸ் இஷ்யூ நடந்து முடிஞ்சிருச்சு. 2:1 ரேஷியோ நடந்து முடிஞ்சிருச்சு. அதாவது ஒரு ஷேர் வச்சுருக்கவங்களுக்கு 2 ஷேர் கிட்ட கிரெடிட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. T+1 டேல கிரெடிட் ஆகி முடிஞ்சிடும். நேற்று தான் எக்ஸ்டேட் முடிஞ்சிருச்சு. இன்கேஸ் உங்களால் போனஸ் இஷ்யூவில் கலந்துக்க முடியல, ஏன் அப்படின்னா 6,400 மேலே ட்ரேடிங் நடந்துட்டு ஸ்டாக் நிறைய பேர்னால அஃபோர்ட் பண்ணியிருக்க முடியாது. பரவாயில்ல, ஆஃப்டர் போனஸ் இஷ்யூ ப்ரைஸ் பாதிக்கு பாதி கம்மியாயிடும். இந்த மாதிரி மல்டி பேங்க் ஸ்டாக்லாம் நம்ம வாங்கணும், நம்ம ஒரு சாமானிய மக்கள் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா கண்டிப்பாக ஸ்டாக் ஸ்பிளிட் இல்லை போனஸ் இஷ்யூ நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அது ப்ரைஸ் பாதிக்கு பாதி குறையும். அந்த சமயத்தை யூஸ் பண்ணி நம்ம வாங்கி வச்சுக்கலாம். இப்போ 6,400 மேலே போயிட்டு இருந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இப்போ ஆஃப்டர் போனஸ் இஷ்யூ பிஎஸ்சி 2,440 கிட்ட நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த சமயத்தை நம்ம யூஸ் பண்ணி வாங்கிக்கிட்டோம்னா ஒரு 2 இயர்ஸ்க்குள்ள அந்த ப்ரைஸ் ஒரு ரேஞ்ச் ரொம்ப ட்ரெமெண்டஸ் க்ரோத் அடைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம சேல் பண்ணுறதா ஹோல்ட் பண்ணுறதா டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக பிஎஸ்சி ஷேரை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அதுவும் போர்ட்ஃபோலியோவில் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ப்ளீஸ் ஸ்டே டியூன்ட் ஃபார் மோர் ஸ்டாக் அப்டேட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.